நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா செட்டிக்குளம் முருகர் கோவிலுங்க. செட்டிக்குளம் முருகர் கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் வட்டத்தில் செட்டிக்குளம்ங்கிற ஊரில் தாங்க ஒரு மலையின் மீது அமைந்திருக்கிற கோயில் தான் இந்த செட்டிக்குளம் முருகர் கோவில். ஓகே, நம்ம இந்த கோயிலை பற்றின முழு விவரங்களையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா செட்டிக்குளம் முருகர் கோயிலுக்கு போகிறதுக்கான ஆர்ச் இருக்கிற இடம். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம திருச்சி டு சென்னை ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா செட்டிக்குளம் ஆலத்தூர் கேட் அப்படிங்கிற இடத்துல இந்த ஆர்ச் இருக்குங்க. இதுக்குள்ளே தான் நம்ம போகணும். இப்போ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போகிற வழி. இந்த வழியில் வந்து போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா 2 சைடில் புளிய மரத்தோடு வந்து அழகாக இருக்குங்க அந்த இடமே பார்க்குறதுக்கு. இங்கே ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு பெரிய மலை ஒன்று வரும். இந்த மலை இந்த ஆர்ச் கேட்லேருந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 கிலோமீட்டர் வந்து கோயிலுக்கு போகிற டிஸ்டன்ஸு. இதுக்கு நடுவில் இது மாதிரி நல்லா அழகான இடமா இருக்கும் நீங்கள் பார்த்துட்டு போகிறதுக்கு. ரொம்பவுமே பார்க்குறதுக்கு ஒரு மன நிம்மதியை வந்து உங்களுக்கு கொடுக்கும். இப்போ போகிற வழியிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல பைக் நிறுத்திட்டு இது மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த இடம் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு மனசுக்கு நிம்மதி தரக்கூடிய இடமா இருக்குது. இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ஆனியன் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுற இடம். சின்ன வெங்காயம் எங்கெல்லாம் விளைய வைப்பாங்க. இப்போ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கோயில் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோங்க. கோயில் இருக்கிற இடத்துல வந்து இதுதான் வந்து வெளியில் வந்து இப்போ பூலாம் விற்கிற இடம். இப்போ நம்ம இங்கேருந்து பார்த்தோம்னா கீழே இப்போ நம்ம கோயில் மலைக்கு கீழே இருந்து நம்ம கோயிலை பார்த்துட்ருக்குறோம். இங்கேருந்து பார்க்குறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரம்யமாக இருக்குது பாருங்கள் இந்த இடம் வந்து பார்க்குறதுக்கு. இப்போ இந்த இடத்துக்கு கோயிலை வந்து ஜூம் பண்ணி பார்ப்போம் இங்கேருந்து இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓரளவுக்கு உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இங்கேருந்து பார்க்குறதுக்கு கோயில் நல்லா தெளிவாகவே தெரியும் நம்மளுடைய கேமராவில் எடுக்கிறதுக்கு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கோயிலுக்கு வந்து படிக்கட்டு வந்து பார்த்திங்கன்னா 2 படிக்கட்டு கொடுத்துருப்பாங்க. இப்போ அந்த 2 படிக்கட்டு எதுக்காக கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம கோயிலுக்கு வந்து ரோட்டில் வழியாக நம்ம உள்ளே போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து இந்த படிக்கட்டு உங்களுக்கு இருக்குங்க. இப்போ இங்கே கீழே பார்த்திங்கன்னா படிக்கட்டில் வந்து கீழே பாதம்லாம் இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க பாருங்கள். இந்த பாதம் கீழே கும்பிட்ற மாதிரி இருக்குது. இந்த பாதத்துடைய விரட்களை வந்து பார்த்திங்கன்னா முன்பக்கம் பார்த்த மாதிரி இருக்குது பாருங்கள். இது என்னென்னா அநேகமாக கோயிலுக்கு நம்ம போயிட்டு திரும்ப வர வழியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் அந்த பாதம்லாம் வந்து பார்த்திங்கன்னா கீழே இறங்குற மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ இந்த படிக்கட்டு வழியாக கொஞ்சம் உள்ளே போயிட்டு பார்க்கும் என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா மண்டபம் மாதிரி இருக்குது. அது மண்டபமாக என்னன்னு தெரியல, வாங்க உள்ளே போயிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் உள்ளே போகும்போது அதை பார்க்கலாம். அது இங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா இப்போ படிக்கட்டு நமக்கு இங்கேருந்து ஏறுற வழி வரைக்கும் போயிருக்கேன். ஆக்சுவலாக நான் படிக்கட்டில் போகலைங்க, பைக்கில் தான் போனேன். ஸோ பைக்கில் போகிறதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து இன்னொரு வழி இருக்குது. நம்ம அந்த வழியை போனோம்னா பைக்கில் நல்லா ஈஸியாக நம்ம மேலே போயிடலாம். இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு படிக்கட்டு. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா முருகருக்கு இங்கே ஒரு கோயில் சின்னதாக கீழே வச்சுருப்பாங்க. இப்போ இதுக்கு பக்கத்தில் இன்னொரு ஆர்ச் தெரியுது பாருங்கள். அது மேலே வந்து படி இறங்குற ஆர்ச். இது வந்து பார்த்திங்கன்னா படி ஏறுறதுக்கான ஆர்ச், ஏறுறதுக்கான படிக்கட்டு இந்த வழியில் இருக்கும். இப்போ இங்கே கீழேயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கருங்கல் படிக்கட்டுகளை நிறைய அடுக்கி வச்சுருப்பாங்க. இப்போ இதில் வந்து பாருங்களேன், உங்களுக்கு வந்து படி வந்து மேலே ஏறுறதுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்து வச்சுருக்காங்க பாருங்கள். அதில் பாதம் வந்து பார்த்திங்கன்னா கீழ் நோக்கி இருக்கும், இதில் பாதங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேல் நோக்கி இருக்கும். ஸோ இது வந்து ஏறுறதுக்கான படிக்கட்டு, அது இறங்குறதுக்கான படிக்கட்டு, இது மாதிரி வச்சுருக்காங்க. அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. பட் எதனால் அதை வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஒருவேளை நம்ம ஏறுறதுக்கான வழி, இது இறங்குறதுக்கான வழின்ற மாதிரி நானே ஐடென்டிஃபை பண்ணி சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள், எதுக்காக படிக்கட்டில் இப்படி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ இங்கே வந்து பார்த்திங்கனாலுமே கீழே வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து முருகருடைய வேல் இருக்குது. இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கீழே வந்து பார்த்திங்கன்னா மயில் இருக்கும். இப்போ இங்கேயுமே சைடில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சாமி வந்து இருக்குது. இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன கோபுரம் இருக்குது. வாங்க அதுக்குள்ளார என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இதில் வந்து இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது நம்ம அதிகமாக பார்க்கல. வாங்க இப்போ அடுத்தது வந்து நம்ம மேலே போகலாம். மேலே போயிட்டு நம்ம எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மலைக்கு நம்ம பைக்கில் போகிற வழி இருக்குங்க. இந்த வழியில் ஏறும்போது அவ்வளோ காலையிலே வந்து இந்த இடத்த பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு ரம்யமாக இருக்குங்க. கீழே பாருங்களா, கரெக்டாக இந்த இடம் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். காலையிலே வந்து நம்ம பார்க்கும்போது இங்கேருந்து இங்கே ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் ஒரு இடம் தெரியுது பாருங்கள். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பச்சை மலை. அதுக்கப்புறம் இந்த மலைக்கு பின்னாடி இருக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா கொல்லிமலை வரைக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது இந்த இடம்லாம் பார்க்குறதுக்கு. ஓகே, இப்போ மலைக்கு வந்துட்டோம். மலை மேலே வந்து நம்மளுடைய பைக்கை வந்து கீழே பார்க் பண்ணிவிட்டு இப்போ மேலே ஏறி கொஞ்சம் நடந்து வந்திருக்கோம். இப்போ நீங்கள் மேலேயுமே வந்து கூட பைக்கை வந்து பார்க் பண்ணிக்கலாம். மேலே இந்த மண்டபத்துக்கு பக்கத்துலேயே கூட வந்து பார்க் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக எங்கெல்லாம் பாருங்கள், இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பைக் பார்க் பண்ணிக்குவாங்க இந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே. இப்போ நம்ம மேலே இங்கே வந்துட்டோங்க. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா முதல்ல எடுத்துகிட்டு நம்ம இங்கே பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ராஜகணபதி வந்து பார்த்திங்கன்னா பிள்ளையாருக்கு வந்து இங்கே ஒரு கோயில் ஒன்று இருக்கும். முதல்ல எடுத்தோடனே நம்ம இந்த கோயிலை தான் வந்து தரிசிப்போம். இந்த கோயிலை வந்து தரிசிச்சுட்டு அடுத்தது உள்ளே போகலாம். வாங்க உள்ளே பிள்ளையாருக்கு வந்து பாருங்கள் எப்படி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு.
இப்போ நீங்கள் காலையிலே வெள்ளிக்கிழமையெல்லாம் வந்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லாமே சாமியெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க காலையில். மற்ற நாள்லேயும் ஸ்பெஷலாக தான் இருக்கும், எல்லா நாள்லேயும் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமைலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மக்கள் அதிகமாக வருவாங்க. இப்போ இங்கே நம்ம ராஜகணபதி வழிபட்டுட்டு இப்போ மெயின் கோயில் இருக்கிற இடத்துக்கு போகிறோங்க. இந்த கோயில் இருக்கிற இடத்துக்கு போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி இந்த பழங்காலத்தில் கட்டப்பட்ட இந்த தூண்கள் இதோட பார்க்குறதுக்கு இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்ச் வச்சுருக்காங்க. மேபி இந்த ஆர்ச் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக கட்டினதாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் நிறைய குரங்கெல்லாம் இருக்குங்க, பார்த்து உஷாராக இருந்துக்கோங்க. இந்த கீழே இருக்கிற மார்பிள்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டைல்ஸ் எல்லாம் இப்போ தான் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து பழைய தரை இப்படி இருந்திருக்காது, பழைய தரை மேபி கருங்கல்லையே தான் இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் முன்னே வந்ததெல்லாம் மறந்து போச்சு எனக்கு. கிட்டத்தட்ட இந்த கோயிலுக்கு நான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கேன். 2009 எங்கள் ரோவர் காலேஜில் எம்எஸ்டபிள்யூ படித்தப்போ வந்தது. அதோட இப்போ தான் வரேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த கோயிலில் வந்து நம்ம பின்பக்கமாக இருக்கும். இப்போ இது பார்த்தோன்னா ஆக்சுவலாக இதுதான் முன்பக்கம். நம்ம மேலடி பைக்கை வந்து நிறுத்திட்டு வரும்போது இந்த வழியாக தான் வருவோம். இந்த குரங்கெல்லாம் நிறையவே இருக்குது, பார்த்து கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. இப்போ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரண்ட் சைடில் இருக்கிற ராஜகோபுரம். இந்த வழியாக தான் கோயிலுக்கு வந்து எல்லாம் உள்ளே போவாங்க. இப்போ இங்கே வந்து பார்த்தோம்னா கொடிமரம் இருக்குங்க, கோயிலுடைய கொடிமரமுமே. ஸோ இப்போ நம்ம எல்லாமே ஓரளவுக்கு நம்ம மேலே எப்படி வர்றது, எந்த வழியாக வர்றதுன்றதெல்லாம் பார்த்துட்டோம். ஸோ இந்த கோயிலுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தல வரலாறு இருக்கும் இல்லையா? இப்போ இந்த கோயிலுக்கு இங்கே உள்ளே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா முருகர் இருக்கார். இப்போ முருகருடைய அம்மா எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எங்கள் செட்டிக்குளம் ஊர் இருக்குது பாருங்கள். செட்டிக்குளம் ஊரில் தான் வந்து முருகருடைய அம்மாவும் அப்பாவும் இருக்கிறாங்க. அவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ இங்கே பார்த்திங்கன்னா இங்கே நம்ம கோயிலில் பார்த்துட்டோம், முருகரை வந்து இந்த இடத்துல நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறோம். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்து பார்க்கும்போது இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் கோயிலுக்கு வந்து உள்ளே போவாங்க. இந்த படிக்கட்டு வழியாக போனோம்னா இப்போ அங்கே ஷட்டர் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். ஷட்டர் போட்டு வச்சது வழியாக தான் வந்து உள்ளே நம்ம கோயிலுக்கு வந்து மூலவர் போயிட்டு மூலவர் பார்க்கலாம். அதேமாதிரி இங்கே நேராக இருக்கிற வழியாகவும் வந்து பார்க்கலாம். அதாவது நேராக பெருசாக இருக்குது பாருங்கள், கம்பி போட்டு வச்சுருக்காங்க. இப்போ இங்கே கடைசியாக தெரியுற இந்த ஷெட்ரு போட்டு ரெடியே பெரிய கதவு போட்டிருக்கு பாருங்கள். அதுக்குள்ளார தேர் இருக்கும். அந்த தேர் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் அதுக்கு நீங்கள் ஒரு 4000 இல்லை 5000 பண்ணிங்கன்னா தேர் வந்து நீங்கள் பணம் கட்டுற அன்றைக்கி இருப்பாங்க. இப்போ எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ அடுத்தது கோயிலுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா கோயிலில் முருகருடைய அம்மா அப்பா இருப்பாங்க. இப்போ அதுக்கு முன்னாடி இங்கே உள்ளே இருக்கிற கோயில்லையுமே வந்து பார்த்திங்கன்னா முருகருடைய கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரும்போடு இருப்பார். அந்த கரும்பில் வந்து பார்த்திங்கன்னா 11 கணுக்கள் இருக்கும். 11 கணுக்கள் 11க்கா 14 சரியாக தெரியல. ஸோ அந்த கணுக்கள் கரும்போடையே வந்து பார்த்திங்கன்னா முருகர் வந்து இடுப்பில் கையை வச்சுக்கிட்டு லைட்டாக சாஞ்சா மாதிரி இருப்பாருங்க அந்த கோயிலில். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் வந்து ஒரு ஐதீகம் ஒன்று சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஐதீகத்தின் படி பார்த்தோம்னா முருகர் ஏன் அங்கே சாஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஊருடைய பேர் என்ன, செட்டிக்குளம். செட்டிக்குளத்தில் வந்து இங்கே பார்த்திங்கன்னா பாலதண்டாயுதபாணி கோயில் இருக்கார். இவருடைய அப்பாவும் அம்மாவும் எதில் வந்து பார்த்திங்கன்னா ஏகாம்பரேஸ்வரர் கோயில் இருக்குது. ஏகாம்பரேஸ்வரர் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா மீனாட்சி அம்மன் இருக்கிறது. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய அம்மாவை வந்து இவர் இந்த கோயிலுக்குள்ளே இருந்து சாஞ்சபடி வெளியில் பார்க்குறாரு அப்படிங்கிறது தாங்க வந்து ஐதீகம். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே உள்ளே போயிட்டு நம்ம பார்க்கும்போது முருகர் சிலை கொஞ்சம் சாஞ்ச மாதிரி இருக்கும். இப்போ இதுதான் நேரடியாக நம்ம மூலஸ்தானத்துக்கு போகிற வழி. இப்படி நீங்கள் போகலாம். பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டோரை வந்து க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருக்காங்க. நம்ம எப்பயுமே இந்த சைடு பக்கமாக தான் வந்து நம்ம உள்ள கோயிலுக்கு போயிட்டு வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அப்படி தான் போவாங்க. ஸோ இந்த டோர் வந்து பெரும்பாலும் வந்து க்ளோஸில் தாங்க இருக்குது எப்பயுமே. ஓகே, இப்போ அடுத்தது இங்கே ஆப்போசிட்டில் இப்போ பார்க்கலாம் பாருங்கள். இப்போ நமக்கு இங்கே கோயில் கோபுரம் இருக்குது. இந்த கோயில் கோபுரத்துலேருந்து முருகர் வந்து இடுப்பில் கையை வச்சுக்கிட்டு சாஞ்ச மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. யாரை பார்க்குறாரு சாஞ்ச மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கேருந்து நம்ம கோயிலேருந்து தூரத்தில் தெரியுது பாருங்கள். ஆக்சுவலாக இந்த ஊர் தான் வந்து பார்த்திங்கன்னா செட்டிக்குளம். இப்போ இங்கே செட்டிக்குளத்தில் இருக்கிற இந்த கோயில் கோபுரம் தெரியுது பாருங்கள். இந்த கோயில் கோபுரம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஏகாம்பரேஸ்வரர் கோயில். அந்த சிவன் கோயிலுமே வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு ரம்மியமாக ரொம்ப பழங்கால கோயிலுங்க. அந்த கோயிலில் தான் வந்து அவர் தன்னுடைய அம்மாவையும் அப்பாவையும் அங்கே இருக்கிறத இங்கே இடுப்பில் கையை வச்சுக்கிட்டு சாஞ்சிக்கிட்டே பார்ப்பார். அது சாஞ்ச மாதிரி இருக்கும் இந்த இந்த கோயிலில் இருக்கிற முருகருடைய சிலை. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலுடைய ஐதீகம். இந்த கோயிலுடைய வரலாறு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பழங்கால சோழர்களால் வந்து இது கட்டப்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சோழ மன்னன் ஒரு காலத்தில் இங்கே வரும்போது இந்த கோயிலில் வந்து அவருடைய ஏதோ அருள் கிடச்சி அவர் வந்து இங்கே இருக்கிற இந்த முருகருக்கு வந்து
கோயில் கட்டியிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இதுதான் வந்து இந்த கோயிலுடைய ஐதீகம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பழைய நம்மளுடைய கோயில்களுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா பாடல் பாடுறதுக்குன்னு சொல்லிட்டு நிறைய ஆச்சாரியர்கள் பழைய காலத்தில் புலவர்கள்லாம் இருந்திருக்காங்க இல்லையா, அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த கோயிலுக்கு வந்து பாடியிருக்காங்க. இப்போ இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா கோயிலை சுற்றியுமே வந்து ஒரு இயற்கையான காட்சிகள் இருக்குது இல்லையா, இதுவுமே நமக்கு ஒரு மனசுக்கு நிம்மதியை கொடுக்குறதா இருக்கும். அதுவுமே இங்கே ஒரு ஸ்பெஷல். இங்கே சைடில் தூரத்தில் பார்க்குற மலைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தூரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்ன மலை ஒன்று தெரியும். அது வந்து பார்த்திங்கன்னா துறையூர் பெருமாள் மலைங்க. அதுக்கும் பக்கத்தில் இது மாதிரி நிறைய நீட்டாக மலை இருக்குது பாருங்கள். இந்த மலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பச்சை மலை. இங்கே தூரத்தில் தெரிகிறது நமக்கு எல்லாமே பச்சை மலை. இது முன்னாடி இருக்கிறதுலாம் வந்து சின்ன சின்ன மலைகள்லாம் வந்து பச்சை மலை வராது. இதுக்கு பின்னாடி பச்சை மலை, இன்னும் அதையும் தாண்டி கொல்லிமலை வரைக்குமே நமக்கு இங்கேருந்து தெரியுங்க. ஸோ இது வந்து முன்பக்கம் இருக்கிறது, கோயிலுக்கு முன்பக்கம் இருக்கிறது. இப்போ கோயிலுக்கு பின்பக்கத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மலை இருக்கும். இப்போ இந்த மலை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற நிறைய ஊர்கள் இங்கே இருக்குதுங்க, சின்ன சின்ன ஊர்கள். இப்போ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா திருச்சி டு பெரம்பலூர் வந்து போகிற பைபாஸ் ரோடு. இப்போ இந்த இடத்த தான் நான் பார்க்குறேன். இப்போ நாட்டார்மங்கலம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஊர் ஒன்று இருக்குது, அதுதான் கீழே தெரியுது. பச்சை பசேன்னு இருக்குது மழை டைமில் அங்கே போயிட்டு எடுத்ததுனால. இப்போ இந்த மலை வந்து நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பெரம்பலூர் தாண்டி திருச்சி போகிற வழியில் இந்த மலை மட்டும் தனியாக இருக்கும், பைபாஸ்லேயே இருக்கும். இது எங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாடாலூருக்கு முன்னாடி இருக்குங்க. இது எல்லாம் தான் நம்ம இங்கேருந்து ஈஸியாக பார்க்க முடியும். ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம கோயிலில் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு கோயிலை பற்றின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்துருப்பான்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் இந்த கோயில் பக்கம் வரும்பொழுது இந்த கோயிலுக்கு நீங்கள் இந்த ஊர் பக்கம் எங்கேயாவது வந்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு வந்து முருகரை வந்து தரிசிங்க. முருகரை வந்து தரிசிச்சுட்டு இந்த கோயிலுக்கு எதிரில் இருக்கிற ஏகாம்பரேஸ்வரர் கோயிலையும் போயிட்டு பாருங்கள். அந்த கோயிலுமே வந்து பார்த்திங்கன்னா பழங்கால கட்டிடக்கலையுடைய அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் அங்கே பார்க்குறதுக்கு. நீங்கள் அங்கே போய்ட்டு ஏகாம்பரம் தரிசிச்சுட்டு உங்களுடைய குடும்பத்துக்கான நன்மைகளை பெற்று பயன்பெறுமாறு உங்களை என்னுடைய சிவசங்கரி இன்ஃபோ என்ற சேனலையும் நான் ஒன்று ரன் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா சிவா வியூஸ் அப்படிங்கிற ஒரு சேனல். இந்த சேனல் சார்பாகவே நான் உங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.